வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய கைத்தறி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். நண்பர்களே, நெசவாளர் குடும்பமும் தங்கள் கைகளாலே தங்கள் சின்ன சின்ன வீடுகளில் இருக்கும் தறிகளிலே நெசவு செய்கிறார்கள். புதிய புதிய வகைகளில் நெய்கிறார்கள். பாருங்கள், இங்கே என்ன இல்லை. மேலும் நீங்களும் கூட இந்த முறையிலே ஒரு கைத்தறி வகையை பயன்படுத்தி GRWM வீடியோவை உருவாக்கி கண்டிப்பாக உலகின் முன்பாக உங்கள் கருத்தை முன்வைக்கலாமே. கைத்தறி விஷயத்தில் கருத்தூக்கம் அளிக்கலாமே. நம்முடைய பணி பாரதத்தை தற்சார்பு உடையதாக ஆக்குதல். அது வாயிலாக நமது இந்த சின்ன சின்ன ஏழை குடும்பங்களையும் கூட பொருளாதார ரீதியாக தன்னிறைவு அடைய செய்தல். வாருங்கள், நாமே கூட கைத்தறி ஆடைகள் சிலவற்றையாவது வாங்குவோமே. இதனை அனைத்து இடங்களிலும் பரப்புரை செய்வோம். இதன் வாயிலாக நமது நெசவாளர் சகோதர சகோதரிகளின் திறமைகள் பற்றி உலகம் தெரிந்து கொள்ளட்டும். கைத்தறி நாள் நல்வாழ்த்துக்கள். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக ரயில் விபத்துகள் வெகுவாக குறைந்துள்ளதாக கூறினார். 2014ஆம் ஆண்டு 135ஆக இருந்த ரயில் விபத்துகளின் எண்ணிக்கை தற்போது 2ஆக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்காக 5,41,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான மதிப்பில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கால்நடை மருத்துவ பட்டப்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை +2 தேர்வு மதிப்பெண் அல்லது மாநில அரசுகளால் தீர்மானிக்கப்படும் முறையில் மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். கால்நடை மருத்துவ அறிவியல் படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை பொது நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் நடைபெற வேண்டும் என்று இந்திய கால்நடை மருத்துவ குழுமம் பரிந்துரைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் நுழைவுத் தேர்வு நடத்த முடியாத பட்சத்தில் நீட் தேர்வின் தரவரிசை பட்டியலின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழகத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பொது நுழைவுத் தேர்வு நடத்த வேண்டும் என்ற இந்திய கால்நடை மருத்துவ குழுமத்தின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கோரியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகளை கட்டாமல் 21 லட்சம் ரூபாயை முறைகேடு செய்திருப்பதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். முந்தைய திமுக ஆட்சிக் காலத்தில் நிலவிய ஊழல் கலாச்சாரமும் அதிகாரிகளின் மெத்தன போக்குமே இத்தகைய முறைகேடுகள் துணிச்சலாக நடைபெற காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களுக்காக மத்திய அரசு வழங்கும் நிதியை சுரண்டுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் இருப்பதை தடுப்பதோடு முறைகேட்டில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது தவேக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூடுதல் தொகை வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நுகர்வோர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி திரு இளந்திரையன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது, மது வாங்கியபோது ரசீது வழங்கப்படவில்லை என்றும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டதாகவும் மனுதாரர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொண்டு அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது இல்லம்தோறும் தேசிய கொடி இயக்கம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயின்றவர்களுக்கு ஜப்பான் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு வழங்க வகை செய்யும் ஒப்பந்தம் இன்று சென்னையில் கையெழுத்தானது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில் பயிற்சி நிலையங்களில் பயின்ற மாணவர்களுக்கு சிறப்பு தொழில்நுட்ப பயிற்சி அளித்து அந்த நிறுவனத்திலேயே வேலைவாய்ப்பு வழங்க இந்த ஒப்பந்தம் வகை செய்வதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கான இயக்குநர் திரு எம் சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கான திட்டமிடலுக்கு தான் இந்த தகவல்களை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டா செக்யூரிட்டிக்கு ஆக்ட்லேயே ப்ரொவிஷன் இருக்கிறதுனால நம்மளை பற்றின அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது வெளியில் போயிருமோ அப்படின்னு அவங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குறப்ப முடிவுகள் இந்த தகவல்களை வச்சு கண்டிப்பாக இருக்க போகிறதில்ல. ஒரு ஸ்கீமுன்னு வந்துச்சுன்னா புதுசாகவே அதுக்கான தனியாக ஒரு வரைமுறையெல்லாம் வகுக்கப்பட்டு அதுக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த என்டையர் எக்ஸசைஸ்லேயும் நம்ம எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸோ சர்டிஃபிகேட்டோ எதுவுமே கேட்குறதில்ல. அவங்க வாய் வழியாக என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம சேகரிக்கிறோம். ஏன்னா இது ஒரு பேஸ் ஃப்ரேம் ஒர்க்காக தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அதனால மக்கள் எந்த விதமான தயக்கமும் இன்றி அந்த கணக்கெடுப்பாளர் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்குமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் முதல் வடக்கு கடலோர கேரளா வரை தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். நாமக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாய்ப்பால் வார விழா ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டத்தில் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு பிரச்சார வாகன சேவையை ஆட்சியர் திரு கந்தசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மணீஷ் நரவணே கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா திருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ள நிலையில் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஓணம் பண்டிகையையொட்டி 112 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக செப்பக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்மோல் எக்கா தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைத்தறி ஆடைகள் பயன்பாட்டிற்கு அனைவரும் ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். பாதுகாப்பான ரயில் பயணத்திற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு பொது நுழைவுத் தேர்வு நடத்தும் முடிவினை கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் உரிய பயனாளிகளுக்கு சென்றடைவதை தாவேகா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய ஏரோபிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அரிஹா பனாம்பம் தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.